அந்த ரவுண்ட் அபவுட் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் அது நடக்க போகுது. அதுக்கு தான் அனுப்பிட்டாங்க மேற்கொண்டு உண்மையில அது அந்த இடம் பொருத்தம் என்று சொல்லியும் அதுக்கு பொருத்தமான ஒரு இடத்தை நீங்க தெரிவு செய்யுங்கன்னு சொல்லி நாங்க ஏற்கனவே சொல்லப்பட்டு முயற்சி அறிவிச்சோம். நாங்க எடுக்கிறப்ப சொல்லுவேன் இது இன்னும் பின்னைக்கு போகும். இதை நீங்கள் திட்டமான அல்லது ஒரு ஒத்துழைச்சியான டிசிஷன் இல்லாட்டி டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் அஜெண்டா சரியான ஸ்ட்ரிக்டா இருக்கும். டிசிசில பத்தி பேசுறேன். டிசிசில பேசினதுல டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் சொன்ன விஷயம் டிஃபரண்ட் வந்து ஒவ்வொரு ஆளையும் பிரிச்சு பிரிச்சு எங்கேயாவது இருந்தா எல்லாரும் ஒன்று சொல்றதுன்னு சொல்லி அதுக்கு உடன்பாடு இங்க இருக்குமா கிடைக்குமா? இல்ல வாகன இருக்கிற வாகனன்றது வாகன பகுதி போட்டுறது வாகன நாங்க கிளியரா அவங்க சேமன் கேட்டு ரெண்டு பிரதேசம் என்னன்னா ஒன்று வாகன ரோட்ட அஞ்சிட்ட பிரதேசத்துல சட்டமூலம் ஏனென்றால் அது அடுத்து இந்தியாவில அதாவது கொழுப்போன்ற பிரதேசத்துல இருந்து பறிப்புகளை அங்க கொண்டு போயிடலாம்னு சொல்லியும் அங்க இருக்கிறத இங்க கொண்டு போயிடலாம்னு சொல்லியும் ஏன்னா அது மிக செலவு கூடின படியமாகவோ சபை நெருக்கடியா இருக்கிறதாலே ரெண்டு வீதி அந்தின பகுதியில வாகன கேட்டது வந்து இல்ல தெரியாத காலம் என்னன்னா இவங்களை இப்ப வாழச்சேன சபை இதுக்கும் போக்குவரத்து அவங்களுக்கு போகிறதுக்கும் இதுக்கும் நீங்க எடுக்காட்டி நீங்க அதுல இருக்கிறது நெருக்கடியான விஷயமா இருக்கும். அதாவது தீர்மானம் எடுக்க போறாங்களே திருப்பியும் பின்தங்கினா போகும். இதுல முதலாவது பல விஜயத்துல போய் செய்யறதுக்கு அந்த முரண்பாடு வராது. இல்லாட்டி நீங்க அடையாளப்படுத்துறது அவங்களுக்கு பொருத்தம் இல்லாம இருக்கும். அவங்க சொல்றது உங்களுக்கு சில வழியில நீங்க அந்த கை வைக்க முடியாத நாடா இருக்கலாம். அவை நீங்க ரெண்டு சாதாரணம் கூட்டாக இணைந்து ஒரு விசிட் செய்யறது மூலமா தான் அதாவது ஒரேடியா கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே நான் நினைக்கிறேன் நான் சொல்லக்கூடிய சேமாண்டன் சொல்லக்கூடிய என்னன்னா கூட்டாக ரெண்டு பேரும் போய் அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை வராது. இல்லாட்டி நீங்க சொல்றது அவங்களுக்கு சொல்லுவாங்க அது பொருத்தம் இல்லைன்ட்டு அவர் சொல்றது உங்களுக்கு பொருத்தம் இல்லாத கூட்டு விசிட் தான் சரியா நினைக்கும். இந்த லஞ்சத்துக்கு கட்டாயம் யானவெளி அமைக்கப்படணும் என்றது உணர்த்தப்படுது. ஏன்னா 32 பேர் கொல்லப்படுற அஞ்சு கிலோமீட்டர் ஒன்றும் அங்க இறக்கிறது ஏற்றினது நீங்க என்ன பதிச்சொல்ல அடிக்க போற மேனிகளுக்கு இருக்குதோ கொடுத்த காணி வந்து குளத்துக்குள்ள இருக்கு. அந்த காணிக்கு அவருக்கு மாற்றி காணி கொடுப்போம். அவர் 2 ஏக்கரை வச்சிருக்கிறார். 1 ஏக்கருக்கு தான் நான் சங்கத்தால விண்ணப்பம் மன்னிச்சு ஒண்ணு இல்லை. அது செய்ய வேண்டிய தேவை நடுவில் வந்து ஏன்னா விண்ணப்பம் வந்து கட்ட உயர்த்தி தண்ணியை கூட்டுறேன்னு சொன்னாங்க. குடும்பல அந்த மெயின் வர அந்த விண்ணப்பத்துல நாங்கள் அது வரையும் வரும். அப்போ நாங்கள் வந்து காலத்தை கூட்டினா மட்டும்தான் அதை கெப்பாசிட்டியை கூட்டலாம். மற்றவங்க எது செய்யலாது அந்த லெவலிங் இல்லாமல் மண்ணை வாங்கி கொண்டு பகுதியில மேலாய்வு செய்து அதுக்குரிய அனுமதியை விரைவாக வழங்குவோம் என்று எனக்கு தெரியப்படுத்துவோம் சொல்லப்பட்டது. விரைவாக வழங்குவோம். பாலப்பட்டு அதுக்கு கீழே ரோடனை போட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அவருக்கு செஞ்சு வைக்காம அது தொடர்ந்து அந்த மண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்களுடைய நடவடிக்கைகளும்
අවසර වෙලාවට හරියලා පටවල යනවා රාත්‍රිය වල. මෝල් ළඟම CNC. இப்ப எங்களுக்கு பெப்சி கொடுக்கல எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. ஏத்திர கொடுக்க கண்ண மாட்டோம். அந்த கண்ண பண்ண பிடிக்கிறது பிடிக்க பாதி ஒருத்தருக்கு இது இல்ல. நாங்க எஸ்டிஎஃப் காய்ச்சி எஸ்டிஎஃப் தான் 2 நாள் வந்து ஒரு தடவை 3 டிராக்டரும் ஒரு பெரிய டிப்பரை பிடிச்சிட்டு போனா மற்ற நாள் 2 டிராக்டர் பிடிச்சிருக்கு. இப்ப நான் போலீஸ் அடிக்கிறது போன் இப்ப அடிச்சு சொல்றது வாய்ஸ் மாத்தியாக அடிக்கிறது 2-3 தடவை கோல் எடுத்துருக்கிறேன். அப்படி மண்ணேத்தக்குள்ள அந்த ஸ்பாட்ல நின்று தான் கோல் எடுக்கிறது. அப்ப வந்த ஆளுக்கு கிடையாது அவங்க போயிடுவாங்க. அவங்களுக்கு ஆறு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்களோ தெரியாது. இப்படி இன்ஃபர்மேஷன் தந்திருக்கிறாங்க. நாங்க மட்டும் நாங்க ரெஸ்பான்ஸ் எடுத்து பாக்கலாம். என்னன்னா சார் அந்த புயல் அந்த வெள்ளம் வந்த நேரத்தில் அதுக்குதான் லைசன்ஸ் கொடுத்திருந்தது. போன வருஷம் நடந்தது. அதோட அந்த இது முடிஞ்சதோட அந்த மண் எடுத்து முடிஞ்சு அந்த லைசன்ஸ் கேன்சல் ஆயிட்டு. இப்ப லைசன்ஸ் අන්වීගල් තියනවා පොලිසියෙන් ඇවිල්ලා කියන්න මෙන්න මේක අන්වීගල් කියලා අපි බලනවා අපිට ඊට අමතරව අපිට කොහොමද අපේ ටීම් එකත් අපේ මගේ එකේ කියන්නේ මේ වාලච්චිනේ ප්‍රශ්න කියන්නේ අපේ ටීම් එකත් එක්ක ගිහිල්ලා මේක බලන්න வந்து லீகலாக செய்யறதுக்கு அனுமதி கட்டினாங்க. அப்ப அது கிடைக்கப்பட்ட இடங்களுக்கு ஆனா சட்டவிரோதமான இந்த மணல் யாட்டை அமைச்சு கொண்டு அவங்க மண்ணிற்கு அவங்க அனுமதியை கொடுத்துருக்கீங்களா? இது ஒரு வெங்கடவிலேயே நாங்கள் பிரதேச சபையா இருந்தோம் எங்கட மக்களுக்குரிய இந்த வீதி அமைத்து வச்சுக்கிறது கேட்டா உதாரணத்துக்கு சொல்ல போனா அங்க இந்த பெஞ்சோல வந்து வீட்டு பிரதேச சபை ஜனாதிபதி வரலாம்னு சொல்லி அந்த வீதியை புனரமைக்க மாட்டேன். நான் சொன்னேன் எங்களுக்கு போன டிசிஷன் கூட அந்த நீங்க எடுத்தாங்கன்னு சொல்லுங்க. இப்படிதான் நீங்க நிலவரம். நாங்க வந்து மற்ற பிரதேச சபை எல்லாத்துக்கும் நாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி லைசன்ஸ் கொடுத்திருக்கோம். பட்டிப்பள வெள்ளா வடிவானதீவு வேணும்டா இப்படி ஆபீஸா வந்து சொல்றாருடா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கல. பேசமாட்டதுக்கு என்ன கலைஞர்கள் என்ன பதில் இந்த சபையில வந்து நீங்க என்னடா நீங்க அவர் கேட்கிற நீங்க பதில் நீங்க போன முறை எடுத்த தீர்மானம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி அந்த தீர்மானத்தை நீங்க ஓவர் கம் பண்ணிடாது. ஒரு லைசன்ஸ் ஹோல்டர்ஸுக்கு செல்லுங்க நீங்க யார் கொடுத்துருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து அடையாளப்படுத்தணும். தேர்தலுக்குரியது சொல்லி அடையாளப்படுத்தி நோட் பண்ண இடத்துல போலீஸுக்கு போகிறதுக்கு அடையாளப்படுத்த இடங்கள் எல்லாத்தையும் இருக்கிற ஒண்ணு அனுமதி இல்லாம வெளியில வாகனங்கள் கொண்டு போகப்படுது. அப்படி அதாவது போலீஸான் பார்க்கணும். என்னன்னா ஒரு வாகனத்துல இலங்கை கொண்டு போறாங்கன்னு சொன்னா கட்டாயம் அனுமதி பத்திரங்கள் இருக்கணும். போலீஸோட செக் பண்ணி அதுல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொள்ள வேண்டும் சொன்னாங்க. போலீஸ் கஸ்டடியில வாகனத்தை எடுத்து பண்ணுவாங்க. எடுத்ததுக்கு பிறகு வழக்கு பதிவு செஞ்சு அப்படி வழக்குகள் பதிவு செய்யப்படுற மாதிரி தெரியல. அதுக்கு பெட்டர் அது இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னது இங்க என்ன டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளால அனிமல் டிரான்ஸ்போர்ட் பெர்மிட் கொடுக்கப்படுற போது டிஎஸ் ஆஃபீஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற மாதிரி தன்மை இருக்கு. சொன்னாங்க நாங்க சர்டிபிகேட் வெஹிக்கிள் பர்மிட் எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அந்த ரூட் பர்மிட் தான் வந்து டிஎஸ் கொடுக்க வேண்டியது. டிரான்ஸ்போர்ட் போறாது எந்த ரூட்டால கொண்டு வரணும் பர்மிட் டிஎஸ் ஆஃபீஸ்ல கொண்டு போனா பணியாளர்கள் வீட்டு வாங்கி கூட டிஎஸ் ஆஃபீஸ்ல இருந்து டிஎஸ் கட்டியப்படுத்துவாங்க அவங்க படுத்துவாங்கன்னு சொல்லி அந்த நீங்க அப்ப அவ்வளவு விஷயத்தையும் பார்த்து தான் சீக்கிரமா பண்ணி கொடுக்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஜீனியஸோ ஒரு எல்லாம் போய் சேலஞ்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்லி நாங்க பண்ணி ஒரு கமிஷனை கொடுக்கறதுக்குள்ள
சிக்கத்தில் எவ்வளவு பவர் இருக்குன்னு டிஎஸ் நிறைய பேர் ஆண்கள் பண்ணிருக்காங்க. நான் விஷயம் சரியா இருக்காது செக் பண்றேன். ஆண்டு என்னோட கெட்டல் டிரான்ஸ்போர்டேஷனுக்குரிய ரெக்கார்ட்ஸை நாங்கள் செக் பண்ண முடியல. பெங்களூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் கிரான் பிரதேசத்திலிருந்து கண்டி மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட அந்த நம்பர்ஸ் தெரியாது, நான் எடுத்து வந்திருப்பேன். 453 கெட்டல்ஸ் அனுப்பப்பட்டிருக்கு. இது தொடர்பாக நாங்க அதோட தொடர்புடைய ஆவணங்கள் எல்லாத்தையும் பரிசீலிக்கக்குள்ள வாங்கினவரோ இந்தவரோ இல்லாம ஒரு இடைத்தரகர்கள் வர்றாங்க. அந்த இடைத்தரகர் இந்த இடத்திலிருந்து இங்க நோக்கம் வளர்க்கிறது என்று சொல்லப்படுது. பொதுவாகவே அந்த 1959 ஆண்டு கால்நடைகள் அகற்றும் சட்டத்திற்கு கீழே பிரதேச செயலாளருக்கு வழங்கப்பட்டிருக்கு. என்னன்னா ஒரு கால்நடைகளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அகற்றுவாங்க. அந்த பிரதேசத்துல கால்நடை வளர்ப்புல பால் உற்பத்தியில ஒரு பின்னடைவு இருந்தா அந்த கால்நடை அகற்றுவது தொடர்பாக நிறுத்துவதற்குரிய அதிகாரம் பிரதேச செயலாளருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது தொடர்ச்சியா நாங்க அவதானிக்கக்குள்ள எல்லாமே கண்டி மாவட்டத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதனால அனுப்பப்பட்ட ஜிஎஸ் டிவிஷன் எனக்கு இப்போ ஞாபகம் ஒன்று இருக்குது. ஒரு தெல்வெளிய அந்த தெல்வெளிய பிரதேச செயலாளரோட நான் கலைத்தனால் அதே போல நாங்கள் அறிக்கையும் கேட்டதுனால இந்த நபர் ஒருவர் கொண்டு போய் அங்க இருக்கிற பாவம் கொடுக்குறதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா அந்த குறித்த நபர் ஃபார்மில் வரக்கூடிய 100 ஆடுகள் புள்ளி விவரம் எடுத்து வரல. இதெல்லாம் உத்தேச கணக்கு அப்படி இருந்து வேண்டும். ஆனால் அங்கிருந்து விளைவுகளை போட்டு அந்த நபர் அந்த பண்டையில 5 அல்லது 6 இருக்கிறான்றது அந்த குறிப்பிட்ட நபர்கள் அதை வந்து இறைச்சி நோக்கத்துக்காக சூழ்த்தறிக்கு பர்பஸ்க்காக கொண்டு செல்கிறார் என்ற ஒரு விடயம் எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. பொதுவாகவே பிரதேச செயலகத்துல நாங்க கால்நடைகளை அனுப்புற டிரான்ஸ்போர்டேஷன் அதாவது அப்புறப்படுத்துற அந்த நோக்கங்கள் 3 நோக்கங்கள் ஒன்று வேரிங், அதாவது வேரிங் தான் ப்ரீடிங், அடுத்தது சூழ்த்தறிங். பொதுவாக பிரதேச செயலாளர் நாங்கள் வளர்ப்பு நோக்கத்துக்காக தான் கால்நடைகளை ஒரு பிரதேச செயலாளர் ஒரு பிரதேச செயலாளருக்கு ஏற்படுது. அந்த அடிப்படையில அதே போல சூழ்த்தறிங் என்று சொன்னால் அது இன்னொரு வகையான வைத்தியர்கள் என்பது தெரியும். அதுல உங்களுக்கு தெரியும் ஃபீமேல் மேல் மாடுகளை நாங்க சூழ்த்தறிங்காக அனுப்பக்குள்ள நிச்சயமாக வெட்டரி டாக்டர் ஒரு சர்டிபிகேஷனோட ஆண் மாடுகள் பெண் மாடுகள் இருந்தால் ஒரு வயது நிர்ணயம் இருக்கிறது. அதே போல ஒரு பெண் மாடுகளாக இருந்தா குறிப்பிட்ட அதை இன்ஃபர்டைல் என்று சொல்ற இனப்பெருக்கம் அடைய முடியாத அந்த மாடுகள் இதெல்லாம் சுற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நாங்க இங்கிருந்து அனுப்பது இந்த கிட்டத்தட்ட 453 எண்ணிக்கையான மாடுகளுக்கு வயதுகளை பார்த்தா எனக்கு நேர்மறையாக எதிர்மறையாக இருக்க ஒரு முடியும் உங்களுக்கு. எனவே இது தொடர்பில் கடந்த மாதம் ஃபுட் செக்யூரிட்டி உணவு பாதுகாப்பு கூட்டம் அரசாங்க அதிபர் தலைமையிலையும் கால்நடை திணைக்களம் மாகாணத்துக்குரிய செயலாளர்கள் தலைமையிலும் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. அந்த நேரமும் இது தொடர்பான பிணக்குகள் முன்வைக்கப்பட்டிருந்த நேரம் இது தொடர்பாக நாங்கள் நேரடியில எங்களுக்கு அந்த நேரம் இணைந்திருந்த மாகாண பணிப்பாளர் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தினுடைய அந்த மாகாண பணிப்பாளருக்கு இதனுடைய வந்து ஒவ்வொரு பிரதேச உத்தியோகர்கள் அச்சுறுத்தல நிலைமை காணப்படுகிறது. எதிர்வரும் காலங்களில் அவங்களுக்கு போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையும் இருக்குது. ஆகவே இவர்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக தான் நாங்கள் முன்வைக்கிறோம். அதே போல இன்னொரு விடயம் இந்த டிரான்ஸ்போர்டேஷன் என்று சொல்லக்கூடிய எங்களுக்கு வைத்தியரால எங்களுக்கு தரப்படுறது வைத்திய சான்றிதழ் உண்டு. அதே போல அந்த குறித்த கால்நடைகளை ஒரு வாகனத்துல அனுப்புறதாக இருந்தால் அந்த வாகனத்துடைய வசதி தொடர்பான சாதனங்களுக்கு அனுப்பப்படும். அதன் பிறகு அதுல ஏற்றப்படுற வாகனங்கள்ல அந்த குறிப்பிட்ட ஆடுகள் மாடுகள் சரியான முறையில செல்லுறதுபடி அப்ப நாங்க செக் பண்ணி சரி இந்த மாதிரி கைவரும் பணியாளர் உறுதிப்படுத்தியிருப்போம். சொன்ன மாதிரி இருக்கிற அவர் இருக்கிற பணியாளர் வந்து நான் ஏற்கனவே அவர் எடுத்த டைம்ல அவர் மாடு வளர்க்க தொடங்கி இருக்கல. அதுக்கு பிறகு அவர் பணியாளரா வந்து மாடு இருக்கிற மாடுன்ற விடயங்களை காட்டி அதாவது வேறு மாடை வாங்கி ஏற்கனவே 6 மாடோட அவரை நாங்க பணியாளரா நாங்க ஏற்றுக்கொண்டு அவருக்கு பண்ண காட்டுலாம் குடும்பம் இருக்கு. அதுக்கு பிறகு அவர் வாங்கின மாட்டை உடனே எரிக்க போடுற அது அவரோட தனிப்பட்ட விஷயங்கள். அதுக்கு நாங்க நிலை கிடையாது.
அப்படிப்பட்ட ஒரு ஏதாவது டிரான்ஸ்போர்ட் கொடுப்பட்டது அப்படி கொடுக்க இவங்க கேட்கறாங்க அங்க இவர் அந்த ஏற்கனவே அந்த இதுகளில் ஏற்கனவே பதிவு செய்யலன்னு சொல்லி அந்த விடயங்கள் இருக்காங்க சொன்னாங்க. இதுக்குள்ள ஜிஎஸ்எம் சம்பந்தப்பட்டவர் இப்படி இந்த விடயங்களுக்கு ஒரு புதுசா பணியாளர் இதாகிட்டாருன்னு சொன்னா அவருக்கு அந்த கியூஆர் கோடை வந்து இப்போ இல்லை வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது பிரச்சனை இல்லை. இப்போ இவ்வளவு மாடு வாங்கி விற்கிறவரால் இருக்கப்போ அது இல்லாம போறது பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னேன், இவ்வளவு விஷயம் நாங்க செக் பண்ணி தான் நாங்க கொடுக்குறோம். கொடுத்த பிறகு திரும்பி அதை போய் செக் பண்ணி அதையே ரிஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா எல்லா வேலையும் அவங்களே செய்யணும். அவங்க மாடு பாக்குறது எல்லா வேலையும் செய்யணும். நாங்க அந்த வேலை செய்யறது எங்களுக்கு டபுள் வேலையா சில அவங்க ரிஜெக்ட் பண்றது ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா ஆனது பிறகு ஒரு விற்பனைக்காக வழிகாட்டி வைத்திருப்பதை மட்டுப்படுத்தல் உட்பட விலங்குகளுக்கு கொடுமை செயலை தடுத்தல். சரிதானே? அதே இதை மட்டும் அடுத்தது விலங்குகளுக்கு குறியிடல் இப்படியான அதிகாரங்கள் பிரதேச சபைக்கு உண்மையா டிஏ சொன்ன மாதிரி இந்த மாடை விற்கிறாங்க. சரிதானே? அந்த விற்கக்குள்ள அதுல காசு வந்துட்டு தெரியல போகுது. உண்மையாக பிரதேச சபையோட அனுமதியோட எல்லாரும் ஒரு கோடி நிதி செய்வாங்கடா அவரை ஒருங்கிணைக்கிறது. இப்பதான் பாதுகாக்க தொடங்கிறீங்க ஒரு பண்ணையாளர் என்றுதான் எங்களுக்கு. எனவே ஜிஎஸ் ஆக்கள் உதவி தேவை. ஒவ்வொரு பிரதேசத்திலையும் அந்த பிரதேசத்தில் யாராவது மாடு கட்டுறதுக்கு எடுக்கிறாங்களாண்டா இந்த பிரதேசத்துக்குள்ள இருக்கிற மாடுண்டா அதுக்கு தட்டுப்பாடு இல்லாம இருக்கிறதை காணும். அதே சமயம் வேறொரு டிஎஸ் டிவிஷன்லயோ வேறொரு பிரதேசத்துல இந்த டிவிஷனுக்குள்ள வரக்குள்ள இங்க இருக்கிற பண்ணையாளர்கள் அந்த மாட்டுல இருக்கிற நோய் தாக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வருது. எனவே எங்கள் பகுதிகளில் அதிக அளவில் வடிசாராய உற்பத்தியும் விற்பனையும் இடம்பெறுகின்றது. இது ஒரு கம்ப்ளைண்ட். மிகவும் கூடுதலான சுற்று வளர்ப்பு மேற்கொண்டு சார் தரவுகளை கொண்டு வரல சார். எங்கள்கிட்ட தரவுகளை சமர்ப்பித்த விட சார் இந்த பிரதேசத்திலே சுற்று வளர்ப்பை மேற்கொண்டு வடிசாராயங்களை கட்டுப்படுத்த முக்கியமான நோக்கமாக இருந்தது. கூடுதலான சுற்று வளர்ப்புகளை மேற்கொண்டு இந்த வருடத்தில் சார் நாங்கள் நிறைய கேஸ்களை எடுத்திருக்கிறோம் சார். அது போல வந்து பேந்தாவளி குடிமலை அதோட சேர்த்து கட்டுப்படுத்திட்டோம். இருந்தாலும் நாங்க போலீஸ்ல எப்படியும் ஒரு 100 ரூபாய் பரவலுக்கு மேல பிடிச்சிருப்போம். ஆனா பரவலை பிடிச்சி போட்டு ஆக்களையும் பிடிச்சா ஆக்ஷன் எடுக்கிறதுக்குரிய எந்த சந்தர்ப்பமும் இல்லைங்க. போலீஸுக்கு கோல் அடிச்சா ஆக்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க, இந்த வாரம் சொல்லுவாங்க, அந்த வாரம் சொல்லுவாங்க. யாருக்கு அதுல பரல மெனத்து தெரியும். உடனே மெனத்துல பயணம் செய்ய பண்ணு அடிச்சாடி பார்த்து போட்டு அவங்க பாராங்க இல்ல மொத்தி போட்டுவாங்க நடுவாங்க. ஆனா நாங்க வந்து இது இல்லமா 6 பரவாயில்ல மேல பிடிச்சிருக்கோம். அது போல மூலியம் வந்து ஒரு 50 மூலி பிடிச்சிருக்கோம். மொத்தி போட்டு தான் வந்திருக்கோம். யாருக்கும் ஆக்சிடென்ட் குறைவு பாராங்க ஸ்டே டைம் இல்ல. அவங்களோட வந்தா போலீஸோட நலட்டா வராங்க. நாங்க என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அதே போல வந்து இங்க வந்து கூடுதலாக வன்முறைக்கு காரணமும் பிரச்சனைக்கு காரணமும் ஏழை மேலைக்கு அதே போல வந்து பிள்ளைகளோட துஷ்பிரயோகங்களுக்கு காரணமும் இந்த படிசாலை மீதியும் தான். இதே சரியான ஒரு திட்டத்தோட நடைமுறை படிக்கலாம் மட்டும்தான் இங்க கட்டுப்படுத்தலாம். எங்களாலேயோ போலீஸாலேயோ அங்கிருந்து ஒன்று கட்டுப்படுத்தினாரு. இங்க வந்து இங்க போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருந்தது, அதை இப்ப மூடிட்டாங்க. அதால வந்து போக்குவரத்து எல்லாம் ஈஸியா நடக்குது. எல்லா சட்ட இங்க நடக்கிற பிரச்சனை முழுக்க காரணம் ஒரு காரணம். அதை போட்டு வந்து இந்த திட்டத்தை சரியான முறையில எல்லாரும் ஒன்றிணைந்து செயற்படுத்தினா மட்டும்தான் சப்போர்ட் இல்லாத இருக்குது. அங்க வந்து அவர் சொல்ற விடயம் தான் கூடுதலாக போலீசால நேரடியாக வந்து பிடிக்கப்பட்ட கேஸை விட கூடுதலானது 90% அந்த உள்ளூர் அமைப்புகளோட தொடர்பு வந்து அந்த சிவில் அமைப்புகளால் பிடிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டதான் அங்க இருக்கிறது. தற்போது சிவில் அமைப்புகளுக்கு பலவர்களுக்கு காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு சப்போர்ட் இல்லை. அவர்கள் அழைத்தாலும் போலீசாருடைய சப்போர்ட் இல்லை என்ற பிரச்சனை இருக்கிறது. எனவே அங்கே ஆர்வமாக சமூகத்திலே ஆர்வமாக செயல்படுகின்ற உள்ளூர் அமைப்புகளை சேர்ந்த அந்த சிவில் அமைப்புகளை பலப்படுத்துவதற்காக இந்த சட்டவிரோத செயற்பாடுகளை தடுக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து.